மதுரைக்கு போகாமையே நம்ம காரைக்குடியிலேருந்து மதுரை கோழிக்கறி குழம்பு செய்ய போகிறோம். சுவையும் சரி, அந்த கலரும் சரி சூப்பராக இருக்குங்க. மதுரையில் சாப்பிட்ட ஃபீலே தான் இருக்குது. கண்ணை மூடிட்டு சாப்பிட்டா மதுரையில் சாப்பிட்ற மாதிரி. வணக்கம் பெற்றது கையில் நேர்களே. வணக்கம் நேர்களே. இன்னும் நீங்கள் என்ன சமையல் பண்ண போகிறீங்க? மண்மனம் மாறாத மதுரை கோழிக்கறி குழம்பு. அப்பா, இன்னைக்கு முதியோர் இல்லத்தில் ஒரு 160 பேருக்கு தட்டப்படலான்னு விருந்துனா சாதாரண விருந்து கிடையாதுங்க. மதுரையை பற்றி பேசும்போதே இல்லை நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்கனாலே ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுக்கிட்டே போவாங்க. அங்கே போகணும், அங்கே போகணும், அங்கே போகணும்னு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு மதுரை சாப்பாடு. அது வந்து இது சீக்கிரம். நீங்கள் என்னக்கா நினைப்பீங்க? நானா மதுரைக்கு போகணும்னு சொல்கிறேன். அதே சொல்கிறேன். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவீங்க அதானே? நான் அதை தான் நினைச்சேன். அவர் என்னடா போட்டுருக்காரு. சரி, கோயிலுக்கு போயிட்டு பஸ்ல ஊருக்கு வந்துடுவீங்க? கோயில் போயிட்டு சாப்பிட போயிட்டு தான் வருவோம். ஏன்னா அங்கே ஒரு 2 விஷயம் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா பரோட்டா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழம்பு. மதுரைக்குன்னே ஸ்பெஷலான ஒரு குழம்பு இருக்கும். அந்த குழம்பு சாப்பிட்றதுக்காகவே போவாங்க. மதுரைக்கு போகாமையே நம்ம காரைக்குடியிலேருந்து மதுரை கோழிக்கறி குழம்பு செய்ய போகிறோம். இவங்கெல்லாம் எதுக்கு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ வாங்குறதுக்காக போவாங்க. கண்டிப்பாக. நீங்கள் வந்து டக்குன்னு பரோட்டா குழம்பு அப்படின்னு நம்ம சமையல் சாப்பிட்றதுக்கு போயிட்டீங்க. நம்ம என்றைக்குமே நம்ம சாப்பாடு விஷயம் தானே. சோறு சோறு சோறு. அந்த மாதிரி மதுரை ஸ்பெஷல் மதுரை கோழிக்கறி குழம்பு இன்னைக்கு ஸ்பெஷலாக மக்களுக்கு காணொலியாகவும் முதியோர்களுக்கு வந்து விருந்தாகவும் என்னென்னலாம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கோழிக்கறி குழம்பு, ஈரோடு பள்ளிப்பாளையம் வறுவல், தக்காளி ரசம், பைனாப்பிள் கேசரி, உருளைக்கிழங்கு வறுவல், வடி சாதம். சூப்பரான சாப்பாடு அட்டகாசமா சமைச்சு நம்ம சாப்பிட்டு கொண்டு கொடுக்க போறோம். இவ்வளோ விருந்தம் வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூலியமா தொடர்ந்து ஏழை மக்களுக்கு, முதியோர்களுக்கு, குழந்தைங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்கிற குடும்பத்தில் இந்த குடும்பமும் ஒரு குடும்பம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு யோகீசன் அவர்களுடைய உடல்நலம் பெற்று 100 ஆண்டு காலம் அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும், அதுக்காகவும் கிரத் யோகீசன் அந்த குழந்தையோட 13வது பிறந்த நாளுக்காகவும் இன்றைக்கே ஒரு 160 பேர் உள்ள முதியோர் இல்லத்தில் கொண்டு போயிட்டு மதிய விருந்து கொடுக்க போகிறோம். இன்று பிறநாள் காணும் அந்த குழந்தை இன்னும் மென்மேலும் வளர்ந்து எல்லா வளமும் செல்வமும் பெற்று நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் உயர் புகழுடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற முதியோர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நாம் சமைக்கிறோன்னா எப்பயுமே சமையலை பற்றி தான் பேசின்னு இருப்போம். அதுக்குள்ளே பார்த்துருப்பீங்க, அக்கா கோயிலுக்கு போகணும், மல்லிகைப்பூ வாங்க தான் மதுரைக்கு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அக்கா நினைக்கிறாங்க, அவங்க மூளையில சிந்திக்கிறாங்க. ஆனால் ஆம்பளோட மூளையும் பெண்களோட மூளையும் நிறைய வித்தியாசம் இருக்குண்ணா. நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒன்று சொல்லுங்க பாப்பா. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் இரு வர. எப்படி சொல்கிறதுனா, ஆண்களோட மூளை வந்து இட்லி கொத்து மாதிரி, இட்லி தட்டு மாதிரி சொல்றீங்க. இட்லி தட்டு மாதிரி உள்ளே தனித்தனியாக இருப்போம். அதாவது வீட்டில் ஒரு மாதிரி, நண்பர்கள் கூட போனால் ஒரு மாதிரி, அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஒரு தட்டாக தனியாக இருக்கும். பெண்களோட மூளை அப்படி இருக்காது, இடியாப்பா மாதிரி இருக்கும். இடியாப்பா சிக்கல் மாதிரி மூளையில் இருக்குன்ற பெண்களுக்கு பொறுப்பா குடும்பம் நடத்துறது வந்து ஒரு பொண்ணு தான் நடத்த முடியும். இட்லி அப்படியே நீ சொல்றீல இடியாப்பா மாதிரி நூலா அதிகமா இருக்கும்னு, அது முதல்ல நீ சொல்ற என்னமோ கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் பிறந்த வீட்டுல இருந்து பூந்த வீட்டுல இருந்து அப்புறம் குழந்தைய மயன் குடும்பம்னு கடைசி வரைக்கும் குடும்பம் எப்படி வரும் ஒத்துக்கிட்டாங்களா? பெண்கள் தான். அது அந்த காலம்க்கா. இந்த காலத்துல அப்படி கிடையாது. பொண்ணு பார்க்கும் போதே கேட்டுறாங்க, பொண்ணு மாப்பிள்ளைக்கு தனியா வீடு பார்த்துறீங்களா இல்ல நீங்க தனியா போயிடுறீங்களா? இப்ப அந்த கேள்வி வந்துருதுக்கா. வீடு கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு அது ஒரு விஷயம் ஆச்சுங்களா? மகளுக்கு தனியா சரி ஏற்கனவே கட்டின வீடு வித்துறணுமா? அப்படிலாம் இல்ல. வீடு இருந்தா ஏன் கட்ட சொல்ல போறாங்க? அம்மா அப்பா அங்க வந்து அம்மா அப்பா இருக்காங்களாமே. அப்படியெல்லாம் இல்ல. அப்படித்தானே சொல்றாங்க. வீட்டுக்காரங்க சொல்ல மாட்டாங்களே. இப்ப கூட ஆர்டிஎக்ஸ் பொண்ணு பார்க்க போயிருக்காரு. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம லைஃப் ஜாலியா இருக்கணும்னா ஒரு 3 விஷயம் மட்டும் கடைபிடிச்சாலே போதுமானது. கடந்த காலத்தை மறந்து வாழணும், எதிர்காலத்தை நினைத்து வாழணும், நிகழ்காலத்தை மகிழ்ச்சியா வாழணும். இந்த மாதிரி மகிழ்ச்சியோட போயிட்டு சமையல ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுலயே நான் ஒண்ணு சரி, கடந்த காலத்தை மறந்து வாழணும்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் மறக்க முடியுமா? அதெல்லாம் நம்ம மறக்க எப்படி கேட்டாங்க பாரு கேள்வி. அதுக்கு தான் இடியாப்பா சிக்கல் சொல்றோம். ஒத்துக்கறாங்களா? கடந்த காலத்தை மறந்து வாழணும்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு கடந்து வந்திருப்போம். அந்த பாதையை நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டே தான் வாழணும். மதுரைக்கு போமா? சொல்லாமே. மனம் மாறாத மதுரை கோழிக்கறி குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? செக்கெண்ணெய், சுத்தமான எள்ளெண்ணெய், மிளகு, சீரகம், கரிசக்காட்டு மல்லி, கல்பாசி, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், பட்டா, வெட்டி வச்ச தேங்காய்,
உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம், உரிச்சு வச்ச பூண்டு, சீவி வெட்டி கழுவி வச்ச இஞ்சி, சிகப்பு தக்காளி, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, கல்லுப்பு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, அழகாக வெட்டி கழுவி வாங்கின கோழி கறி. கடையிலே கழுவி கொடுத்துறாங்களா? ஒரு தடவை கழுவுறாங்க, அப்புறம் நாமளும் கழுவுறோம். என்னண்ணே ஜாங்கண்ணே வச்சிருக்க பொருள்லாம் பார்த்தா நம்ம செட்டிநாட்டு முறைப்படி இருக்கு. நீங்க என்ன மதுரைக்கு போயிட்டீங்க? என்ன எங்களே ஏமாத்துறீங்களா? இடியாப்ப மூளை கேட்குறாங்க, சொல்லுங்க. இதுக்கு இன்னொரு விஷயமே சொல்கிறேங்க, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றத்தான் செய்வாங்க அப்படின்றீங்களா? அப்படிதான் இது வந்து வாழ்க்கையான போயிட்டு இருக்குது. ஆனால் அக்கா கேட்டது உண்மைதாங்க. இந்த மதுரை ஸ்பெஷல் குழம்புன்னு எப்படி வந்துச்சுன்னா, செட்டிநாட்டு உணவுலேருந்து போனது தான் இந்த மதுரை உணவு. ஸோ மதுரையில் வந்து ஒரு சில செய்முறையில் மட்டும்தான் மாற்றினாங்க. பொருள் பார்த்தீங்கன்னா தெரியும், கல்பாசி. மதுரைக்கு போனீங்கன்னா மட்டன் குழம்பா இருக்கட்டும், சிக்கன் குழம்பா இருக்கட்டும், இந்த கல்பாசி பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அது ஒன்று. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, செட்டிநாட்டில் எப்படி பயன்படுத்துவாங்களோ அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துவாங்க, ஆனால் வேறு விதமாக பயன்படுத்துவாங்க. ஸோ ஒரு சில மாற்றங்கள் மட்டும்தான் செட்டிநாட்டிலேருந்து மாறினது. என்ன இவ்வளோ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கீங்க? ஆமாங்க, எல்லாம் ஆவாரம்பு ஆயா உட்காந்து கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் உரிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து இப்போதான் ஏமாத்துறவங்க இருக்கிறவரை ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க சொல்லாங்க. அது மாதிரி தான் நீ சொல்கிறது. முதியவங்களுக்கு வந்து மதிய விருந்து இன்னைக்கு கொடுக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணோம்னா, நேற்றே சின்ன வெங்காயம் வாங்கி வச்சு காலையில் எந்திரிச்சோனையும் நான், சென்ட்ராயன், மர்ம மாஸ்டர், பாண்டியண்ணனுடைய மனைவி அக்கா, இவங்க 4 பேரும், நாங்கள் 4 பேரும் சேர்ந்து உரிச்சதுங்க இந்த 4 கிலோ வெங்காயத்தை. இப்போ தான் பார்க்குறாங்களே இந்த வெங்காயத்தை. செஞ்சது ஒருத்தன், புகழ் பேர் ஒருத்தன். நியாயமானே சாங்கண்ணே. கடைசி வரைக்கும் போயிட்டு பண்ணுறீங்க. இந்த சின்ன வெங்காயத்தோட ஒரு சில பொருட்கள் போட்டு கொடுக்குறேன். நல்லா அரைச்சி எடுத்துட்டு வாங்க. ஆரம்பத்தில் அரைச்ச மாதிரி அம்மியில் அரைச்சிடுவாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். அரைச்சிட்டு வந்துடுறோம். பயப்பட மாட்டேன்ற 4 மணிக்கெல்லாம் ஓடிடுறோம். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 50 கிராம் இஞ்சி 1 கிலோவுக்கு. செட்டிநாடு உணவாக இருந்தால் சின்ன வெங்காயம் வெட்டி சேர்ப்பாங்க. நம்ம வந்து மதுரை ஸ்டைலில் என்ன மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயமும் நம்ம சொன்ன அளவில் இஞ்சியும் பூண்டும் இது 3யுமே ஒன்றா போட்டு அரைச்சி சேர்ப்பாங்க. இது நிறையா ஹோட்டல்களில் செய்கிற செய்முறை. இப்போ சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைக்க கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த மதுரை ஸ்பெஷல் மட்டன் குழம்புக்கு இன்னொரு அரவை இருக்குது. அது வந்து வறுத்து அரைக்கக்கூடிய அரவை. அதுக்கு நீங்கள் 1 கிலோ எடுத்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய், எள்ளெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. நம்ம எந்த வரிசையில் இப்போ அரவை பொருட்கள் சேர்க்குறோமோ அதே வரிசையில் சேருங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வறுக்கிற தன்மை இருக்குது. உங்களுக்கு சுவை அப்படியே மாற்றி கொடுத்துரும் நீங்கள் அதிகமாக வறுத்துட்டோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இந்த அளவுக்கு தான் இருக்கணும், லைட்டாக தான் பொரியணும். அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 50 கிராம் அளவுக்கு முழு மல்லி. இந்த மல்லி போட்டு இப்போ நம்ம 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த 1 நிமிஷம் கழித்து தான் அடுத்து வாசனை பொருட்கள் சேர்க்கணும். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வறுத்துட்டாலும் காரல் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக ஒரே ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாசி பூ எடுத்து அது பாதியாக பிச்சு சேர்த்துக்கோங்க. கல்பாசி ஒரு சிட்டிகை அளவுக்கு. இதை வறுபடுற நேரத்தில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், இந்த அளவுக்கு வறுபடணுண்ணா. இந்த அளவுக்கு வறுபட்டால் இப்போ நம்ம மதியானம் செஞ்சோம்னா கூட நைட்டு கூட வச்சு சாப்பிட்லாம், சீக்கிரமாக வீணாகாது. பச்சையாக ஒரு அரவை கொடுத்தாரு, அது போயிடுச்சு. சின்ன வெங்காயம் அது கூட கொடுத்தாரு, அது ஒன்று போயிடுது. இப்போ 2வது வறுத்த அரவை ஒன்று. அப்போ 2 அரவை மதுரை கோழிக்கறி குழம்புக்கு கண்டிப்பாக 2 அரவை சேர்த்தே ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஹோட்டல்லாம் பார்த்தோம்னா கெட்டியாக நம்மளுக்கு குழம்பு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? 3வது அரவை ஒன்று இருக்குது, சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம பண்ணால் கொடுப்பாங்க. முதல் அரவை அக்கா போயிருக்காங்க, 2வது அரவை தம்பி போயின்னு இருக்கோம். கிடைக்கலாமா? எறும்பு அதோட உணவெல்லாம் எடுத்துகிட்டு போனது பார்த்துருப்பீங்க. எறும்பு ஊற ஊற கல்லும் ஊருன்னு சொல்லியிருக்காங்க. இது மண்ணு மேலே தான் போகுது. மண்ணில் போயின்னு இருக்குண்ணா. மலையில் போகிற எறும்பு வந்து அந்த கல்லும் அப்படியே லைட்டாக தேயாரி. சரி, இப்போ அது உணவு எடுத்து போய் சேமிக்குது இல்லை, அதை வச்சு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? என்ன மழை வர போகுதுன்னு அர்த்தம். மழை காலத்தில் கொண்டு கூட்டில் வச்சுக்கோ, மழை இல்லாத நேரத்தில் வெளியில் வந்து சாப்பிடும். அப்படி அப்படி சரி, சேமிக்குது இல்லை, அதை பற்றி இல்லை நினைக்கிறீங்கன்னு சொல்ல கேட்குறது. இதுவரை எதுவும் சேமித்து வைக்கல, எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சேமிச்சுட்டு சொல்கிறேன்றியா? ஆமாம். அதாவது எறும்பு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, எறும்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அது வாங்கின வரமே அந்த மாதிரி தான். நான் கடிச்சவனையும் செத்துடணும் அப்படின்னு வர வாங்கினது தான் அந்த எறும்பு. ஸோ அடுத்த நேரம் நம்ம இருப்போமோ இல்லையோன்னு கூட அந்த எறும்புக்கு தெரியாமல் அதுக்கு தேவையான உணவை அது சேர்த்து வைக்குது. அதே போல் தான் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் ஏதாச்சும் ஒரு பொருளுங்களை சேர்த்து வைக்க நம்ம கற்றுக்கணும். குறிப்பாக சொன்னால் பணத்தை சேர்த்து வைக்க கற்றுக்கணும். அது நம்மக்கிட்ட இல்லையாடா? 2 பேரும் எவ்வளோ சேர்த்து வச்சு இப்போ சொல்லுங்கள். நாங்கள் அக்கௌண்டன்ஸ் கொடுக்கலாங்களா?
ஏன்னா வரவை விட செலவு அதிகமாக போகுது. என் அக்கௌண்ட்டில் 3 ரூபா தான் இருக்குது உண்மையை சொல்ல போனால். நாமத்தை போட்டுரு அந்த அளவு தேய்ச்சிட்டேண்ணா. 2வது மசாலா கொடுத்தீங்களா, அதில் வந்து அக்கா கேட்டது எண்ணெயும் ஊற்றிருக்கீங்க தேங்காயிலும் எண்ணெய் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு தானே அப்படின்னு கேட்குது அக்கா. எண்ணெயும் கொழுப்பு தேங்காயும் கொழுப்பு அப்படி தானே சொன்னேன். இவன் வந்து உங்களுக்கு கொழுப்பா? இது தேங்காயில் உள்ளது நல்ல கொழுப்பு தான். நம்மளுக்கு அல்சர் உள்ளவங்க தேங்காயை வந்து டெய்லி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அல்சரே குணமாகும். குறிப்பிட்ட உணவுக்கெல்லாம் நம்ம தேங்காயை பயன்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது. இப்போ வறுத்து பண்ணுறோம், அப்படியே அரைச்சி பண்ணுறோம், பால் எடுத்து பண்ணுறோம். நீங்கள் எங்கள் ஸ்ரீலங்கா ட்ரிப்பில் மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குறது தேங்காய் தான் பார்க்காமலாம் இல்லை. தேங்காய் தேங்காய் எப்போ பார்த்தாலும் சம்பால் சம்பால் சம்பால். சம்பாரிச்ச காசெல்லாம் சம்பல்லே போயிடுச்சுக்கா. சம்பல்ல போயிடுச்சா? கவலைப்படாதீங்க, மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுறேன். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 75 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் எள்ளெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குங்க எள்ளெண்ணெய். இப்போ இந்த அரவை நம்ம அதில் சேர்க்க போகிறோம். 1 கிலோவுக்கு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, 3 சேர்த்து ஒன்றா அரைச்சது. இதுதான் அந்த அரவை. ஆமாங்க. அந்த குண்டானில் கொஞ்சம் இருக்கு பாருக்கா, தொடச்சி எடுத்துப்பா. முதல் அரவை எண்ணெயில் அப்படியே சேர்த்துட்டு நல்லா அடிக்கிறோம். பச்சை வாசனை போடுறது. என்ன தம்பி தெரிக்குதாப்பா? அரைச்ச மசாலா நல்லா பச்சை வாடை போகிற அளவில் நல்லா தெறிக்க விட்டே இருக்கணும். 1 கிலோ கறிக்கு 150 தக்காளிண்ணா. 1 கிலோ கறி வீட்டில் எடுத்தாங்கன்னா அதில் 150 கிராம் சேர்த்துக்க சொல்கிறேன். தக்காளி சேர்த்துக்க சொல்கிறேன். தக்காளி நல்லா கரையணுங்க. அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்க போகிறோம். கல் உப்பு. நல்லா தக்காளி வதங்கிச்சா? இந்த அளவுக்கு வதங்கி வச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் மழை போல் குமிச்சு வச்சுருக்க கோழிக்கறியை இறக்க போகிறோம். அவ்வளோ கறியை போட்டிருக்கீங்க, நான் எப்படி கிண்டுறது? நீங்கள் தான் ஆயா, நீங்கள் தானேக்கா சொன்னீங்க. ஆயாவால தான் கிண்ட முடியாது, தேர்நாட்டினால தான் கிண்ட முடியும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கறியை சேர்த்த உடனே சேர்த்துருங்க. இப்போ சேர்த்தா தான் கறி வந்து ஒரு 1/2 வேக்காடு வேகும். அதுக்கப்புறம் நம்மளுடைய மதுரை மசாலா சேர்ப்போம். இந்த 1/2 வேக்காடு வேகும் போது இதோடைய கார சுவை எல்லாமே கறியில் வந்து ஏறிக்கும். கறி தண்ணி விடும் இல்லைங்களா, தண்ணி விடும்போது மசாலா உள்ளே ஏறும். ஒன்றா கலந்துருங்க. கறி பார்த்தோம்னா 1/2 வேக்காடு அந்த மசாலாலே வெந்திருக்கும். இந்த நேரத்தில் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். ஏன்னா கறியில் எந்த அளவுக்கு தண்ணி விடும்னு தெரியாது. ஒரு சிலர் கழுவுனா உடனே சேர்ப்பாங்க, இல்லை நம்மள மாதிரி வடிகட்டி சேர்ப்பாங்க. அதனால் 1/2 வேக்காடு விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கணும். 3/4 வேக்காடு வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கப்போம். கோழிக்கறி குழம்பு 3/4 வேக்காட்டில் கறி வந்திருக்கும். இப்போ எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்குது தம்பி. தக்கன்னு வந்திருக்கா. ஒரு கிண்டு கிண்டுறோம். இந்த நேரத்தில் வறுத்து அரைச்ச 2வது மசாலாவை இறக்குறோம். கலர் காம்பினேஷன் எப்படியா? சூப்பர். மீதி 1/4 வேக்காடு மசாலாலே வேகணும். மசாலாவிலே நல்லா வேகணும். கறினாலே கண்டிப்பாக மணக்க கருவேப்பிலை வாசனை இருக்கணும். கருவேப்பிலையை சேர்க்குறோம். இந்த நேரத்தில் தான் கருவேப்பிலையை சேர்க்கணும் கண்டிப்பாக. அடுத்தது வேகும்போது வெந்த பிறகு அந்த கருவேப்பிலையோடைய மணத்தை மட்டும் பாருங்கள். மனம் வீசும் தம்பி. நான் கறி நல்லா வெந்துடுத்த, கருவேப்பிலையை போட்டு நல்லா மணத்தை கூட்டியாச்சு. இன்னும் வாசனைக்கு கொத்தமல்லி தழை இறக்குறோம். நல்லா எண்ணெய்லாம் திரண்டு வந்துச்சு. மணக்க மதுரை கோழிக்கறி குழம்பு தயாராகிடுச்சுங்க. அப்படியே நம்ம ருசிக்கிறோம், அப்புறமா கொண்டு கொடுக்குறோம். நீங்கள் செட்டிநாடுக்காரங்க, மதுரைக்கு அடிக்கடி போய் சாப்பிட்ருப்பீங்க. இதோட வண்ணம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே மதுரை ஸ்டைல் இருக்குது, வாசனை உட்பட. ஏன்னா இப்போ நம்ம அந்த மதுரையில் தாண்டும் போதே இந்த ஹோட்டலுக்கு போகிறதா அந்த ஹோட்டலுக்கு போகணுமான்ட்டு நம்மளவே போட்டி போட வைக்கிறது இந்த வாசனை தான். அந்த வாசனை சூப்பராக இருக்குது. விருந்து வச்சாச்சா? சாப்பிட்டு சொல்லுங்கள். முழுக்க சின்ன வெங்காயம் குணம் தானே. மசாலா நல்லா என்னடா எதுடா குணம் குணம் நலம் திடம் அந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்குண்ணா. சாப்பாடு நல்லா இருக்குண்ணா. தேங்காய் மல்லி அதனோட வாசமும் அப்படியே அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அரைச்ச அந்த மசாலா கலவையோடு சேர்ந்து சாப்பிடல
செம்ம டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குதுன்னா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மதுரை பலவாட்டி போயிருக்கோம், சாப்பாடு கொடுக்க போயிருக்கோம், காய்கறி வாங்க போயிருக்கோம், படம் பார்க்க போயிருக்கோம். ஆனால் அந்த கடையில் இந்த குழம்பு அன்னைக்கு வைக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை, நாங்கள் சாப்பிட்டோம் அன்னைக்கு, நீ வரல. ஓ, அன்னைக்கு நான் வரலையா? ஏன்னா மதுரையில் மதியம் சாப்பாட்டில் எப்படி அந்த ஒரு சுவை நம்ம எதிர்பார்த்து போவோமோ அந்த எதிர்பார்த்த சுவை மதுரையில் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு காரைக்குடியில் கிடச்சிருக்குங்க. சுவையும் சரி, அந்த கலரும் சரி, சூப்பராக இருக்குங்க. மதுரையில் சாப்பிட்ட ஃபீலே தான் இருக்குது. கண்ணை மூடிட்டு சாப்பிட்டா மதுரையில் சாப்பிட்ற மாதிரி. இதே மாதிரி நீங்களும் சின்ன வெங்காயம் பயன்படுத்திய இந்த குழம்பு செய்யுங்க. 2 அரவையும் எந்த டைமில் சேர்க்கணும்னு பார்த்துருப்பீங்க. அதே போல் நீங்களும் சேர்த்து சமைச்சிங்கன்னா நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி, பெங்களூரில் இருந்தாலும் சரி, மதுரை உணவு உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சுவையாக இருக்குது. இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடும் கிரத் யோகீஷன் அந்த குழந்தையோட 13வது வருட பிறந்த நாளுக்காக திரு யோகீஷன் அவருடைய உடல் நலம் பெறுவதற்காகவும் இந்த விருந்து தயார் பண்ணியிருக்கோம். கொண்டு போயிட்டு மதிய விருந்து முதியோர்கிட்ட கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதத்தை போய் வாங்க போகிறோம். உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுப்பா. வழக்கம் போல் நம்ம பைனாப்பிள் கேசரி. ஓகே. அட்டகாசமான தக்காளி ரசம், கொத்தமல்லி தர வாசனோட போட்டுருக்கீங்களா? பார்த்தோன்னே தெரியுது எனக்கு பள்ளிப்பாளையன்ட்டு. கோழிக்கறி கொட்டிக்கிறாங்க. இறக்குறீங்க. உங்களுக்கு 2 கோழிக்கறி விருந்து இல்லையா? கண்டிப்பாக. அதுதான் ஈரோடு பள்ளிப்பாளையம். நான் கரெக்டான டைமுக்கு நம்ம முதியோர் இல்லத்துக்கு தரமான உணவு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னென்ன விருந்து எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாமா? நான் வடி சோறு, மதுரை கோழிக்கறி குழம்பு, ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், நம்ம தக்காளி ரசம், நம்ம ஃபேவரட் கேசரி. கேக்கு மாதிரி இருக்கு பாரு. அம்மா இன்னைக்கு வந்து யோகீஷன் உடல் நலம் வேண்டி கிரத் யோகீஷன் அவங்க பையன் 13வது ஆண்டு பிறந்த நாளுக்காக நமக்கு இன்னைக்கு இந்த எல்லா சாப்பாடையும் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்காக நம்ம வந்து சிறப்பான விதத்தில் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்ணை மூடி கடவுள்கிட்ட அவங்களுக்காக நம்ம வந்து இப்போ ஜெபம் சொல்லலாம். ப்ரேயர் பண்ணலாமா? எங்கள் தாயும் தந்தையுமான ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு கோடான கோடி நன்றி கூறுகின்றோம். அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலே தனது 13வது ஆண்டு பிறந்த நாளை சிறப்பிக்கின்ற சிறுவன் கிரத் யோகீஷனை உமது திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். குழந்தைக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல படிப்பையும் கல்வியிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த குழந்தையாக இந்த குழந்தை திகழ வேண்டும் என்றும் இந்த குழந்தைக்கு நல்லதொரு எதிர்காலத்தை நீர் அமைத்து தர வேண்டும் என்றும் சிறப்பான விதத்திலே குழந்தையின் தந்தை யோகீஷன் அவர்களை உமது பாதம் சமர்ப்பித்து அவரின் நல்ல உடல் ஆரோக்கியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திரு யோகீஷன் அவர்களை உமது பராமரிப்பில் வைத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்றும் அவருக்கு நல்ல உடல் உள்ள நலம் தந்து அவரை காக்க வேண்டுமென்றும் எங்களது ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொண்டு எல்லா கருத்துகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே அவர்களின் கருத்துகளையும் நீர் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? திரு யோகீஷன் அவங்க சீக்கிரமாக உடல்நல ஆரோக்கியம் பெறதுக்காக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறீங்களா? கிரத் யோகீஷன் அந்த குழந்தையோட 13வது வருஷம் பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. ஐயா சாப்பாடு எப்படி இருக்குங்க ஐயா? திரு யோகீஷன் அவங்க உடல்நல சீக்கிரம் ஆரோக்கியமாகிறதுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. உடல்நலம் நல்லா இருக்கும். சாப்பாடு எப்படி இருக்குங்க? சாப்பாடு எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குதே. பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கா? கிரத் யோகீஷன் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்களா சாப்பாடு? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? திரு யோகீஷன் அவங்க உடல்நல சீக்கிரம் ஆரோக்கியமாகிறதுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க. கிரத் யோகீஷன் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. ஹாப்பி பர்த்டே கிரத் யோகீஷன். கிரத் யோகீஷன் அந்த குழந்தையோடைய பிறந்த நாளுக்காகவும் திரு யோகீஷன் அவங்களுக்கு வந்து உடம்பு நலம் சீக்கிரம் ஆரோக்கியமாகிறதுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறீங்களா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றிங்க. திரு யோகீஷன் அவங்க வந்து உடல்நலம் சீக்கிரம் ஆரோக்கியமாகிறதுக்காகவும் கிரத் யோகீஷன் அந்த குழந்தையோட 13வது வருஷம் பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. கிரத் யோகீஷன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. ஆலமரத்து போல் வளர்ந்து ஆலமரம் வேரோண்டி
அது அருகு போல் தரஞ்சு நல்லபடியாக வாழணும் பொண்ணு. கிரத் யோகீசன் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் பிடிச்சிருக்கா, கோழி குழம்பு பிடிச்சிருக்கா, சிக்கன் வறுவல் பிடிச்சிருக்குங்களா? கிரத் யோகீசன் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காகவும் திரு யோகீசன் அவங்க வந்து உடல்நலம் சீக்கிரம் ஆரோக்கியமாகிறதுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள், உடல்நலம் சரியாக. கிரத் யோகீசன் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. பார்த்துருப்பீங்க நம்ம முதியோர்கள் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம்னு. இந்த சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரத் யோகீசன் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காகவும் ஐயா யோகீசன் அவருடைய உடல்நலம் ஆரோக்கியம் பெறவும் இந்த மதிய விருந்து முதியோர்களுக்கு தண்டப்படலாம் இன்றைக்கி மதிய விருந்து கொடுத்தோம். அவங்க மட்டும் பிறந்தநாளை கொண்டாடாமல் முதியோர்களோடு சேர்ந்து பிறந்தநாள் காணும் அந்த நல்ல உள்ளம் மேலும் மேலும் வளர்ந்து பல சின்னங்களை பெற்று 100 ஆண்டு காலம் வாழணும்னு ஐயா யோகீசன் அவர் உடல்நலம் ஆரோக்கியம் பெற்று இந்த குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழணும்னு முதியோர்கள் சார்பாகவும் கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதேமாரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கற்றது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கற்றது கையில் பாண்டி, அந்த பேஜையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.